இன்றைக்கு தியானிக்க போகிற ரெண்டு உவமைகளும் நியாய தீர்ப்பை குறித்து இயேசு சொன்ன உவமைகள். ஒன்று மீன் பிடிக்கிற வலை, அடுத்தது கோதுமைக்குள் களைகள் என்கிற ரெண்டு உவமைகளை கர்த்தர் சொன்னார். அவைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 47 முதல் 50 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 13:47 தொடங்கி. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிறைந்த போது அது கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. மீன் பிடிக்கிற ஒரு வலையை பற்றின ஒரு உவமையை இயேசு சொன்னார். அதில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த வலை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் அந்த வலையை விரிக்கிறது. தனக்கு ஆள் சேர்க்கும்படியாக மீன்களை பிடிக்கும்படி ஒரு மீனவர் வலையை வீசுவது போல ஆத்துமாக்களை பிடிக்கும்படி பரலோக ராஜ்யம் அந்த வலையை பூமியிலே வீசியிருக்கிறது. அல்லேலூயா. பொதுவாக வலையை விரித்து இரவெல்லாம் விரித்து வைத்திருப்பார்கள், காத்திருப்பார்கள். அப்புறம் அந்த டைம் ஆன உடனே அவர்கள் அதை திரும்ப இழுத்து கரைக்கு கொண்டு வருவார்கள். அப்போ அந்த வலை விரிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மீனாக அல்லது ஒரு கூட்டம் கூட்டமாக வந்து அந்த வலைக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிய ஒரு வலையை விரித்திருக்கிறது. அந்த ரட்சிப்பின் வாசலை திறந்தே வைத்திருக்கிறது. அதை இன்னும் அந்த வலையை சுருக்கி இழுக்கவில்லை. இனி இயேசுவின் வருகை சமயத்தில் தான் அந்த வலை இழுக்கப்படும். அல்லேலூயா. அப்படி அந்த வலை அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த உவமையிலே ஆண்டவர் சொன்னார். அப்போ சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலை. யார் வேண்டுமானாலும் வரலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எல்லாருக்கும் அழைப்பை இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். எந்த மதம், இனம், ஜாதி, பாஷை, எந்த வித்தியாசமோ கர்த்தர் பார்க்கறதே கிடையாது. பணக்காரன், ஏழை, எந்த வித்தியாசம் பார்க்கறது கிடையாது. எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இதுக்கு ஒரு இதுக்கு ஐடென்டிக்கலா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். பேதுரு மூலமாக கர்த்தர் வலையை வீசின பொழுது அவருடைய முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இரண்டாவது பிரசங்கத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாஸ் கேதரிங் அல்லது ஒரு என்ன சொல்ற மாஸ் கன்வர்ஷன் அது பல இடங்களிலே நடந்திருக்கிறது. இப்பொழுதும் சில இடங்களில் நடந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கூட்டமாக ஒரு கிராமமே இயேசுக்குள் வருகிற நிலைமை, ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் அப்படியே இயேசுக்குள் வரக்கூடிய நிலைமை இப்பொழுதும் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பேதுருவின் அனுபவத்திலே அவர் ஏற்கனவே இயேசு அவரை அழைக்கும் பொழுது அவருக்கு அந்த சம்பவத்தை நான் விளக்கமாய் சொல்லாவிட்டாலும் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இயேசு அவருடைய படகை பயன்படுத்தி அதிலே அவர் பிரசங்கம் செய்தார். அப்புறம் அந்த படகு வெறும் படகா நின்றுட்டு இருக்கிறத கண்டு அவர் சொன்னார், நீங்க ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்க. அப்போ வலையை போட்ட பொழுது பேதுருடைய படகும் அவனுடைய நண்பர்களான யோவானுடைய படகும் 2 பேருடைய படகுகளும், இரு படகுகளும் அமிழத்தக்கதான அளவிலே, வலை கிழியத்தக்கதான அளவிலே திரளான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அப்படி பிடிச்சு அதை வியாபாரம் பண்ண போகல,
கர்த்தர் வந்த உடனே அழைச்சிட்டாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். அல்லேலூயா. அவர் அதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினார். அவருடைய முதல் பிரசங்கத்திலே அன்னைக்கு வலைகளையும் மீன்களை பிடித்தது போல 3000 ஆத்துமாக்களை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. பேதுருக்கு தான் அந்த ஒரு பெரிய பாக்கியம். பவுலுடைய ஊழியத்திலே அப்படி நடந்ததாக எழுதப்படவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அறுவடை செய்கிறவர் அவர். ஆனா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை எப்படி பயன்படுத்தணும் சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ அவர் அவ்வளவு மீன்களை பிடிச்சிட்டு வந்தவர். அதே மாதிரி உன்னை மனுஷனை பிடிக்கிறவரா மாற்றுவேன்னு சொன்னாரு. அந்த மாதிரியே ஆண்டவர் 3000 5000 என்று தந்தார். அல்லேலூயா. அதே பேதுரு பின்மாறி போன நாளிலே திபேரியா கடலிலே அவருக்கு அப்பமும் வெறும்படகா வந்தாரு. அப்போ ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு, வலதுபுறமாய் வலை என்ன செய்யுங்க, போடுங்கன்னு சொல்லி. அப்போ 153 பெரிய மீன்களை பிடிச்சார். ஒவ்வொரு கேட்சும் எப்படி இருக்கு பாருங்களேன். அதுல வலைக்கிளிய படகாம இல்லை, சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கும். ஆனா இப்போ எண்ணி பார்த்தா 153, அது 153 பெரிய பெரிய மீன்கள். அல்லேலூயா. இவர் இன்னைக்கு சாட்சி சொன்னது கரெக்டா இருக்கு. அவருக்கு சின்ன மீன்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, பெரிய மீன்களையும் கொடுக்கிறாரு. பெரிய மீன்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அதே பேதுருக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு நாள் இயேசு சொன்னாரு, நீ தூண்டில் எடுத்துட்டு போ, தூண்டில போடு, ஒரு மீன் கிடைக்கும். எப்படி? ஒரு மீன் கிடைக்கும். அல்லேலூயா. வலைகிளிய படகு அமில மீன் பிடிச்ச மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு நாள் சொல்லாரு, வலை வேண்டாப்பா, வலையை தான் விட்டுட்டு வந்தாச்சுல, தூண்டில் எடுத்துட்டு போ, ஒரு மீன் அப்படி. ஆனா அந்த மீனுக்கு வாயை திறந்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், வெள்ளி காசு இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு உனக்கும் எனக்கும் டாக்ஸை கட்டியிருப்பா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் ஊழியத்திலே ஆத்துமாதாயம், மாஸ் இவாஞ்சலிசம் நடக்கிறது. அதே வேளையில் பர்சனல் இவாஞ்சலிசம், ஈச் ஒன் ரீச் ஒன் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திப்பது, ஒரு ஆத்துமா ஒரு மீனை பிடிப்பது, அப்படிப்பட்ட ஊழியமும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா விதமான ஊழியங்களும் நடக்கும் பொழுது அது அநேகமான அறுவடைகள் உண்டாகும். அல்லேலூயா. சபைகள் வளரும், ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். முக்கியமா நம்ம அந்த ஆத்துமாதாயத்தில் கன்வென்ஷன் நடத்துறது மாஸ் இவாஞ்சலிசம், தனிப்பட்ட முறையில் சுவிசேஷம் சொல்லுவது, அந்த தூண்டில் போட்டு பிடிக்கிற மாதிரி உள்ள தனித்தாள் ஊழியம். ரெண்டுமே நல்லா நடக்கணும். ரெண்டுலையும் நம்ம கவனம் என்னவா இருக்கணும்னா, ஒன்று கர்த்தர் இயேசு ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறார், துடிக்க துடிக்க ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த ரத்தத்தின் புண்ணியம் இந்த தலைமுறையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அநேகர் அனுபவிக்கவில்லையே, அவங்களும் அனுபவிக்கணும். அல்லேலூயா. இந்த நோக்கம் இருக்கணும். நமக்கு சபையில் ஆள் சேர்க்கணும், அந்த நோக்கம்லாம் கீழே. ஃபர்ஸ்ட் எது இருக்க வேண்டும்? இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தை அந்த மக்களும் அனுபவிக்கணும். அது அந்த மக்களுக்கு நல்லது, இயேசுவுக்கும் சந்தோஷம். பாடுபட்டவருக்கு தானே தெரியும். அவர் இவ்வளோ பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து இந்த பெரிய ரட்சிப்பை தந்திருக்கும் போது, நம்ம சொல்லாதனால பலர் அறியாம, அவங்க அறியாதனால அவங்க இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியாம போச்சுன்னா நம்மகிட்டே இயேசுக்கு சந்தோஷம் இருக்காதுல்ல. உனக்கு நான் கொடுத்தனே, நீ சொன்னியா, நீ பிறருக்கு சொன்னியா, உலகத்தில் உள்ள காரியத்தெல்லாம் நல்லா விளம்பரப்படுத்துறிய, உன்ட்ட யாராவது கேட்டாங்களா, அந்த கடையில் இந்த ஜாமானம் இருக்கு, இங்கே இது நல்லது நடக்குதுன்னு வாட்ஸ்அப்பில் போட்டு அடிச்சு எல்லாம் ஃபார்வேர்ட் மெனி டைம்ஸ் ஃபார்வேர்டட் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே. உலக பொருளுக்காக உங்களை விளம்பரதாரராக வைக்காட்டாலும் வலிய போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விளம்பரம் பண்றீங்க. ஆனா உங்க ஆத்துமாவை ரட்சித்த, எரி நரகத்திலிருந்து அக்கினி கடலிலிருந்து விடுதலை ஆக்கின மகாபரி நித்திய ஜீவன், மகிமையான நித்திய ஜீவனுக்கு உங்களை தயார்படுத்தின
இந்த இயேசுவை பற்றி எத்தனை பேர்ட்ட நீங்க சொல்லி இருக்கீங்க? ஆமென். சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்காவது ஒரு முடிவெடுக்கணும். நானும் தூண்டில கையில் எடுத்துட்டே தான் போவேன். அல்லேலூயா. வேலைக்கு போகும் பொழுதும் பாக்கெட்டில் என்ன இருக்கட்டும்? தூண்டில் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆத்துமாதாய நோக்கம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களுக்காக, இயேசுவுக்காக என்கிற கவனத்தை முதல்ல வைங்க. அதுதான் முக்கியம். அப்புறம் நாம பிடிச்ச மீனை திரும்ப கடல்ல விட்டுட்டு வர முடியாதுல்ல. அப்புறம் பிடிச்ச ஒரு பிரயோஜனம் இல்லை, கூடையில் சேர்க்கணும் இல்லை. அப்போ அந்த ஆத்துமாவை ஏதாவது சபையில் என்ன செய்யணும்? சேர்க்கணும். அதுக்காக அந்த ஆள்கிட்ட நம்ம பேசும் பொழுது அவருக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, எந்த சர்ச்சுக்கு அவரை கைட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த ஆத்மாவை இயேசுக்குள்ள நடத்தினதுனால நம்ம சொல்றது அவங்க கேட்பாங்க. அப்போ நம்மளும் கரெக்டாக கைட் பண்ணணும். சத்தியத்தை சரியா போதிக்கிற சபை, பரிசுத்த ஆவியின் கிரியைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற சபை, அந்த மாதிரிப்பட்ட நமக்கு தெரிஞ்ச அளவில் சபையில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அல்லேலூயா. நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம சபையில், நம்ம ஆராதிக்கிற சபையில் நம்மோடு கூட அவங்க வரட்டும். அதுதான் மேன்மையானது. நம்மளும் அவங்கள அடிக்கடி கொஞ்சம் கவனிச்சுக்கலாம், விசாரிச்சுக்கலாம், கேர் பண்ணிக்கிடலாம். அதனால அந்த மாதிரி வாய்ப்புள்ளவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம செய்யலாம். இப்படி தயவாக நீங்களும் இந்த துண்டில் கொண்டு போய் தனித்தனியாய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ற காரியங்களில் ஈடுபடுங்க. அதோடு இந்த மாஸ் இவாஞ்சலிசம் மாதிரி வலை வீசுறோம். கன்வென்ஷன் இப்போ நம்ம 4 சவருக்குள்ள நடத்துறதுனால நம்ம வலை சின்ன வலையாத்தான் இருக்கு. ஆனால் பழைய காலத்துகளில் பப்ளிக்கில் நடத்துவோம். அப்போ யாருக்கு காதுலையும் விழும் செய்தி. அதான் அந்த பப்ளிக்கில் நடத்துறதுடையது. நம்ம கூடி வந்திருக்கிற ஆட்களுக்கு மட்டும் இல்லை, அது மாதிரி ரோட்டில் போகிறவங்களும் உட்காரணும்னா உட்காருவாங்க, ஒரு கட்டடத்துக்குள்ளே வரணும்னா யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைப்படி, வசதிப்படி நாம் இதை செய்கிறோம். இதுவும் ஒரு மாஸ் இவாஞ்சலிசம் தான். இது கடைசி பிரசங்கத்தில் சொல்ல வேண்டியது இல்லை, முதல் பிரசங்கத்தில் சொல்லியிருக்க வேண்டியது. சப்ஜெக்ட் இப்போ வந்ததுனால சொல்கிறேன். என்னைக்கு உங்கள் சர்ச்சில் எப்போ எந்த கன்வென்ஷன் மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தாலும் அதில் 4 பேரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. கூட்டிகிட்டு வந்தால் அவங்களையும் ஆண்டவர் டச் பண்ணுவார். எந்த மீட்டிங்காக இருக்கட்டும். அப்படிப்பட்ட நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். ரொம்ப ஒரு டீச்சிங் பண்ணுறதா இருக்கும். நமக்கு புதுசாக வர்றவங்களுக்கு புரியாது. ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கவங்களுக்கு, பைபிள் வசனம் படித்தவங்களுக்கு தான் புரியும் என்கிறதே நம்ம பேசுவோம். ஆனால் அதில் கூட புதியவங்க கூட டச் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் கேட்டிருக்கோம். நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக. அதனால் மீட்டிங்ஸ்க்கு நம்ம கூட்டிகிட்டு வருவோம். வரும்பொழுது அப்படியும் ஆத்துமாக்கள் அறுவடை ஆவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளுகிற வலை பரலோக ராஜ்யம் வீசி இருக்கிறது. இந்த வலையில மீன்கள் வருவதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாவிகளுக்கும் அழைப்பு உண்டு, பரிசுத்தவான்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களுக்கும் அழைப்பு உண்டு. அல்லேலூயா. நீ உன்னை நீயே நல்லவன் என்று சொல்லிக் கொண்டாலும் உனக்கும் ரட்சிப்பு தேவை, பாவிக்கும் ரட்சிப்பு தேவை. அத்திமரத்துக்கு மேல இருந்த சகைவுக்கும் ரட்சிப்பு தேவைப்பட்டது. அத்திமரத்துக்கு அடியில இருந்த நாத்தான்வேலுக்கும் ரட்சிப்பு தேவைப்பட்டது. சகையு ஊரறிந்த பாவி, அந்த பாவிக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டது. நாத்தான்வேல் இயேசுவே சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. ஊர்ல நல்ல சாட்சி, இயேசுவின் வாயே அவனுக்கு சாட்சி கொடுத்துச்சு. ஆனா அவனுக்கும் ரட்சிப்பு தேவை, அவனும் இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா. அதனால அத்திமரத்துக்கு மேல இருந்தாலும் சரி, அத்திமரத்துக்கு கீழே இருந்தாலும் சரி, அதாவது நீ பாவத்தில் இருந்தாலும் சரி, உன்னுடைய தரப்புல நான் இருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி, அறிஞ்ச நீதியின்படி எல்லாம் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, அன்பர்களே, எல்லாருக்கும் ரட்சிப்பு வேண்டும். அல்லேலூயா. ஏன் எனக்கு வேணும்? நான் நல்லா தானே இருக்கிறேன். அப்படி நல்லா இருக்கிறவன் எல்லாம் பரலோகம் போவான்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்லல. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவனே பரலோகம் செல்வான் என்று பைபிள் தெளிவா சொல்லும். அதனாலதான் உங்களுக்கு சொல்றோம்,
நீங்க நல்லவர்களா கெட்டவர்களா என்று நீங்க டிசைட் பண்ண முடியாது, நாங்களும் டிசைட் பண்ண முடியாது. பரலோகம் தான் டிசைட் பண்ண முடியும். அல்லேலூயா. பரலோகம் எப்படி டிசைட் பண்ணோம்? அது ஒரு சட்ட புத்தகத்தை நமக்கு தந்திருக்கு, தேவ நீதி அடங்கின புத்தகம். அதை வச்சு தான் அது டிசைட் பண்ணும். அதை வச்சு தான் சொல்றோம், இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப சீரியஸ் மேட்டர். இப்போ மனுஷனை ரட்சிப்பதற்கு, பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு பிதாவானவருக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருந்தால் அதைத்தான் அவர் செஞ்சிருப்பார். தன் சொந்த குமாரனை இப்படி இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கவே மாட்டார். வேற வழியே இல்லை. இது ஒன்றுதான் வழி. என் சொந்த குமாரனைத்தான் அனுப்பி ரத்தம் சிந்த வச்சு அவரை பலியாக்கி அப்படித்தான் ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும் என்பதனால தான் அவர் தன் சொந்த குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப இது எவ்வளவு சீரியஸ்னஸ் உள்ள ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதனால நாம போயிட்டு நான் நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு விஷயம் இல்லை. நீங்க யாரா இருந்தாலும் நீங்க நல்லவங்களா இருக்கிறது நல்லது. பட் நீங்க இயேசுவின் ரத்தத்தின் மூலம் வருகிற ரட்சிப்பை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். பாவிக்கும் உண்டு, பரிசுத்தவானுக்கும் இந்த வலையிலே இடம் உண்டு. ஏழைக்கும் உண்டு, ஐஸ்வர்யவானுக்கும் உண்டு. அல்லேலூயா. பெரிய ஐஸ்வர்யவானாகிய நிக்கோதேமு, அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு போன்றவர்களெல்லாம் வந்தாங்க. அதே மாதிரி 2 காசு காணிக்க போட்ட விதவை அம்மாவும் இந்த வலையில் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அல்லேலூயா. எல்லாரையும் நம்ம சர்ச் பண்ணோம். இது ஒரு பாவப்பட்ட ஆளு, இவங்கள போய் எதுக்கு சர்ச்சு கூடுறோம்னு நினைக்க கூடாது. அவங்களுக்கு தான் முக்கியமா சர்ச்சு தேவை. அல்லேலூயா. இயேசு ஏழைகளை தேடி சென்றார், தரித்திரர்களை ஆண்டவர் தேடி சென்றார். குறிப்பா அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் நிறைய இருந்தாங்க. சமுதாயம் அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தது. இயேசு குஷ்டரோகிகளை தேடி சென்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாதாயம் நம்ம கவனம் நம்ம ஸ்டேட்டஸுக்கு உள்ளவங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம ஸ்டேட்டஸுக்கு கீழே இருக்கிறவங்களையும் அதிகமாக கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. இயேசு ஏழைகளை தேடி சென்ற பொழுது நிக்கதோமு போன்ற பெரிய ஐஸ்வர்யவான்கள் அவரை வீடு தேடி வந்தார்கள். அல்லேலூயா. அவங்க வீடு தேடி அவர் போகல, அழைக்கப்பட்ட வீடுகளில் போனார், அது வேற. ஆனா அந்த ஊழியத்தை தான் நம்ம செய்யணும். பாவப்பட்டவங்க உலகத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நித்தியத்திலையும் போய் இந்த பரிதாபத்தை அவங்க அடையக்கூடாது என்கிற ஒரு மன உருக்கம் நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, ஸ்தோத்திரம். எல்லாரும் நமக்கு வேணும். அதனால பெரிய ஆள் வேண்டாமா, அந்த ஆளும் வேணும். மந்திரியும் கந்தாகையின் மந்திரியும் ஆண்டவருக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செர்கியு பவுல் என்கிற அதிபதியும் ஆண்டவருக்கு வேண்டும். எல்லா அதிகாரத்தில் உள்ளவங்க பெரியவர்கள், பெரியவங்க நினைச்சிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது வாய் மூடிட்டு இருக்க கூடாது. வாய்ப்பு கிடைச்சா பெரியவன் சின்னவன் ஒன்றும் பார்க்க கூடாது, இயேசுவை சொல்லணும். அல்லேலூயா. நம்ம சின்ன ஆளு தான், நம்ம பெரியவரை பற்றியாக்கும் சொல்றோம், தைரியமா சொல்லலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் சொல்ல வேண்டிய பக்குவத்தில் சொல்லணும். யார்கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் யோசித்து விவேகமா பேசணும். ஆனால் கண்டிப்பா இயேசுவை பற்றி சொல்ல வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் நாம் சொல்லணும். கல்லாதவர்களும் இயேசுக்கு வேண்டும், கற்றவர்களும் இயேசுக்கு வேண்டும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேதுரு, பவுல். பைபிள்ல ரொம்ப வல்லமையா பயன்பட்ட 2 அப்போஸ்தலர்கள். பேதுரு படிக்காதவர், பவுல் பயங்கரமா படிச்சவர். அல்லேலூயா. 2 பேரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? எடுத்து பயன்படுத்தினார். இன்னைக்கு அதான் செய்யறார். அப்ப நம்முடைய பார்வைகளும் அப்படிதான் இருக்கணும். சர்ச்சிலையும் இது படிச்ச ஆளு, படிக்காத ஆளு, இது ஏழை, இது பணக்காரன், இது அந்த ஜாதி, இது இந்த ஜாதி, அப்புறம் வேற என்னது, எதையுமே பார்க்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மனப்பான்மை இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவினுடைய உள்ளம். சரி, இப்போ வலைக்குள் வந்த மீன்கள், அதில் சொல்லி இருக்கிறது, வலைக்குள் வந்தது எல்லாத்துக்கும் இடம் உண்டு, எல்லாம் வரும், எல்லாம் வரும். கடைசியில வலையை இழுப்பாராம். இழுத்து விட்டு நல்லவைகளை எடுத்து எங்க போடுவாராம்? திரும்ப வாசிங்க அந்த பகுதியை மட்டும். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்போ
வலையை இழுத்து நல்லவைகளை எங்க சேர்ப்பாங்களா? கூடையில சேர்ப்பாங்களா? அதுதான் நம்ம பிளேட்ல வந்து சேரும். அல்லேலூயா. ஆகாதவைகளை அங்கே என்ன பண்ணிடுவாங்க? எரிந்து போடுவார்கள். அதுவும் வலைக்குள்ள வந்ததுதான். வலைக்குள்ள வந்தது, ஆனா ஆகாததாக காணப்பட்டது. அப்போ அதை எரிந்து போடுவார்கள். அனனியா சப்பீராள் வலைக்குள்ள வந்ததுதான். ஆனா கடைசியில திடீர்னு நியாய தீர்ப்பு அவங்க தலையில இறங்கிட்டு பார்த்தீங்களா? ஒரே நாள்ல அடுத்தடுத்து 2 பேரும் அப்போஸ்தலர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால செத்து மடிந்தார்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கு கெட்ட மீன்கள். அதுகளும் வந்து ஞானஸ்நானம் எடுத்து சபையின் மெம்பராக அப்படிதான் இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீமோன் என்கிற மாயவித்தக்காரன் ஞானஸ்நானம் எடுத்துட்டான். பரிசுத்தாவி பற்றின உபதேசம் கொடுத்து பரிசுத்தாவிக்குள்ள நடத்தும் பொழுது அவன் என்ன செய்தான்? என்னுடைய மாய வித்தை தொழிலுக்கு இப்ப இந்த ஆவியும் கிடைச்சா நல்லா இருக்குமே, என்கிட்ட இருக்கிற ஆவிகளோட சேர்ந்து எந்த ஆவியும் வேணும். அப்படி அவன் பிசினஸ் மோட்டிவ்ல வந்தான். பேதுரு சபித்து அனுப்பி விட்டான், அந்தால போயிட்டான். அல்லேலூயா. அப்போ அந்த மீனும் வலைக்குள்ள வந்ததுதான். ஞானஸ்நானம் பெற்ற சீமோன் ஆனா என்ன பண்ணிட்டான்? அவனை தூக்கி போட வேண்டியதாச்சு, தூக்கி போட்டாங்க. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான்னு பவுல் எழுதுறார். அந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட்டவர் தான், விசுவாசி தான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே ரொம்ப தொல்லை கொடுக்கிறவர், தீமை செய்கிறவர். எனக்கு வெகு தீமை செய்தான். அப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க. அதுவும் வலைக்குள்ள வருது. ஆனா கடைசியில நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் வருத்தத்தோடு எழுதுறார். அந்த ஆளுக்கு பேர் என்ன? தியோத்திரேப்பு, சரிதானே? இன்னொருத்தர் உண்டு தேமேத்திரியோ, அவர் ரொம்ப நல்லவர், நல்ல சாட்சி உள்ளவர். இவர் வந்து தியோத்திரேப்பு, சபையில நான் தான் பெரிய ஆள் அப்படி சொல்லி இருப்பாரா. யோவானை கூட மதிக்க மாட்டாராம் அப்போஸ்தலனை. அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க, வலைக்குள்ள சபைக்குள்ள இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகாத மீன்கள் அல்லது கெட்ட மீன்களாக நாம மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. நாம நல்ல தேவனுக்கு பயந்தவர்களாக, வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக பரலோக ராஜ்யம் போனோம். வலை எப்பம் இழுப்பாங்களோ தெரியலையே. வலை இழுத்தா நான் வந்து கூடையில சேரணும், நித்திய ஜீவனாகிய கூடையில நான் சேரணும். ஏன்னா ஆண்டவர் வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார். இந்த இப்போ சொன்ன ஆட்கள் விட்டு பிடிக்கிறாரு, வலைக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இப்பமே வந்து வலையை கிழிச்சு போயிட்டு அது கை போட்டாருன்னா நல்லதும் வெளியே போயிடும். அதனாலதான் கடைசியில் வலையை இழுத்த பிறகு அதை செய்வேன்னு சொல்றார். அல்லேலூயா. சரி, இப்போ இதே போலதான் அடுத்த உவமையும் இருக்கிறது. அதையும் நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 - 30 வரைக்கும் கோதுமையும் களைகளையும் பற்றிய உவமைகள் வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. இந்த உவமை பாருங்க, ஏறக்குறைய ஒரே மீனிங் உள்ளதுதான், அர்த்தம் உள்ளதுதான். இது வந்து ஒருவர் கோதுமையை விதைத்தார், வளர்ந்தது. அவர் தூங்குகிற அதாவது அந்த மனுஷர்கள் விதைத்தவர்கள் தூங்குகிற பொழுது சத்துரு வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டான்? களையை விதைச்சிட்டு போயிட்டான். களையும் கூட சேர்ந்து வளர்ந்தது. இப்போ வளர்ந்து வரும் பொழுது அந்த மனுஷர் அல்லது அந்த விவசாயம் செஞ்சவங்க பார்த்தாங்க, ஐயோ களைகளும் வளர்ந்துருச்சே, எஜமான்கிட்ட போய்
கேட்டாங்க, ஐயா நம்ம விதைச்ச இடத்துல இப்போ வந்து களைகளும் சேர்ந்து வந்துச்சு, நாங்கள் பிடுங்கட்டுமா? அப்போ அவர் சொன்னார், எப்பா இந்த களைகளை பிடுங்கக்கூடாது. ஏன்னா இதை நீ பிடுங்கும் பொழுது நல்ல கோதுமைக்கான அந்த பயிரையும் சேர்த்து என்ன செய்திடும், பிடுங்கிட்டு வந்துடும். ஏன்னா இது வேற கொண்டு அதுகளுக்கு வேறுக்குள்ளே என்ன செய்திருக்கு, விட்டுருக்கு. அதனால் இதை பிடுங்கினீங்கன்னா அது ஒன்றா வராது, அது ஒரு கூட்டமாக சேர்ந்து என்ன செய்திடும், வந்துடும். ஒரு களையை பிடுங்க போனேன்னு சொல்லி 4 நல்ல பயிரையும் நீ வந்து என்ன செய்திடக்கூடாது, பிடுங்கிடக்கூடாது. அப்படி விட்டுரு, வளரட்டு. அறுப்பு காலத்தில் நான் பார்த்துக்கிறேன். அறுப்பு காலத்தில் அதுகளை எடுத்து சுட்டரிக்கிறதுக்காக அக்னி சூளையில் போட்டுடலாம். நல்ல பயிரை வந்து களஞ்சியத்தில் சேர்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிறது. அப்போ இதே மாதிரி தான் இந்த உவமையில் நம்ம பார்க்கிறோம். விதைக்கிறவன் 37ஆம் வசனத்தில் இதுக்கு ஆண்டவரே வியாக்கியானம் கொடுத்துட்டார், அர்த்தம் கொடுத்துட்டாரு. 37 சொல்லாரு, அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அல்லேலூயா. அப்போ நல்ல விதைகளை விதைக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன் என்று சொன்னார். அப்புறம் அந்த நிலம் 38ஆம் வசனம் சொல்றார், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்போ அந்த நல்ல விதைகள் வந்து நல்ல கோதுமை மணிகள், அது ராஜ்யத்தின் புத்திரர், தேவ ராஜ்யத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நாளைக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற பிள்ளைகள். நல்ல கோதுமை என்கிற தானியங்கள், நல்ல மீன்கள், அதுதான். அதே வேளையில் இந்த களைகள் என்று சொல்வது யாரு? பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கனுடைய புத்திரர் தான் களைகள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நல்ல விதை எப்பொழுதுமே ஆண்டவர் நல்ல விதைகளைத்தான் கவனித்து கொண்டு விரும்பி கொண்டு இருக்கிறார். அதுக்காகத்தான் இவ்வளோ பிரயாசப்படுறார். கூட பொல்லாங்கனும் வந்து அவனுடைய விதைகளையும் விதைத்து கொண்டே இருக்கிறான். இது எங்கே பார்த்தாலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சபைகளுக்குள்ளும் இது இருக்கிறது என்பதை அறிவோம். மத்தேயு 13:39 அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. சத்துரு வந்து களை விதைத்தான் சொல்லியிருக்க. யார் அந்த சத்துரு? பிசாசு. அறுப்பு என்று அங்கு சொல்லியிருக்கிற அறுவடை வந்து உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் வந்து தேவதூதர்கள் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் இயேசு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இந்த இதுக்கு சப்போர்ட்டிங்காக 2 வசனத்தை கூட வாசிப்போம். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும் வாசிங்க. 14-16. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு சொன்னதை யோவானுக்கும் வெளிப்படுத்தி ஒரு தரிசனத்தின் மூலம் காட்டியிருக்கிறார். மனுஷகுமாரன் மேகத்தின் மேல் அரிவாளை உடையவராக இருக்கிறார். தூதன் வந்து சொல்றான், ஐயா பூமியினுடைய அறுப்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, விளைந்து விட்டது, நீர் இப்பொழுது உம்முடைய அரிவாளை நீட்டி அந்த அறுப்பை என்ன செய்து விடும். அப்போ அப்படியே நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் பூமியிலே கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியம். அது அந்த நியாய தீர்ப்பின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உவமையிலும் இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறபடியே இந்த மனுக்குலத்தின் அறுவடை சீக்கிரமாக நடக்க போகிறது. அல்லேலூயா. அந்த மனுக்குலத்தின் அறுவடையிலே நல்ல கோதுமை மணிகளெல்லாம் களஞ்சியத்திலே சேர்க்கப்படும், பதர்கள் சுட்டரிக்கப்படும் சொல்லி இருக்கு. அதே மாதிரி இங்கே களைகள்
சுட்டரிக்கப்படும் சொல்லி இருக்கு. கெட்ட மீன்கள் அப்படியே தூக்கி எறிந்து போடப்படும் சொல்லி இருக்கிறது. அது மாதிரி கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வராதவர்களுக்கும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுக்கும்படிக்கும், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நன்மைகளை செய்து நித்திய ஜீவனுக்குள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. மத்தேயு 24:31 இயேசு சொன்னார், வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷகுமாரன் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அடுத்ததாக களைகளை சுட்டரிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த களைகள் அது வரைக்கும் வளர விடு, அப்புறம் கடைசியில் சேர்த்து நியாயம் தீர்த்து கொள்ளலான்னு சொல்றார். அப்போ நியாய தீர்ப்பு என்று சொல்றதை பார்க்கும்போது உலகத்தில் ஆண்டவர் பலவிதமான நியாய தீர்ப்புகளை இன்னைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். தனி மனுஷ வாழ்க்கைக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். நியாய தீர்ப்பு பல இடங்களில் செஞ்சிருக்கிறார் தனி மனுஷனுடைய வாழ்க்கைக்கு. சவுல் ராஜா தாவீதை ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருந்தான். தேவனை தேடாம இருந்தான், உடன்படிக்கப்பட்டிய தேடாம இருந்தான். ஆட்சி கிடைத்ததை மிஸ்யூஸ் பண்ணி செல்ஃபிஷாக வாழ்ந்து கொண்டிருந்தான். கொஞ்சம் நீண்ட கயிறில் விட்டாரு, திடீர்னு சுருக்கி பிடிச்சார் பாருங்க. அவனை கில்போவா மலையிலே ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் மறிக்கிறது போல மறிக்க வச்சுட்டாரு. அல்லேலூயா. இப்படியும் ஆண்டவர் செய்வார். குடும்பங்களுக்கு ஆண்டவர் திடீர்னு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஏலி குடும்பத்திற்கு உண்டான நியாய தீர்ப்பு நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எந்த குடும்பம்னா பார்க்க மாட்டார். ஏலி குடும்பம், ஊழியர் குடும்பம், ஆசாரிய குடும்பம், அதுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. சவுல் குடும்பத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. எல்லாம் இப்படி இடையிடையே அவர் செஞ்சிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஒரு பக்கம் வலை கடைசியில் இழுக்கப்படும் சொன்னாலும், பூமியின் பயிர் இறுதியில தான் அறுவடை செய்யப்படும்னாலும் இடையிடையே அவர் தமது சித்தத்தை செய்கிறார். அல்லேலூயா. பட்டணங்கள் கிராமங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு திடீர்னு அக்கினியும் கந்தகமும் அனுப்பிட்டாரு. அது அக்கினி கடல்ல உள்ள ஐட்டமாக்கும். அக்கினியும் கந்தகமும் அதை தூக்கி எங்க ஊத்தினாரு? இந்த சோதோம் கொமோராவுக்கு மேல ஊத்திட்டாரு. அப்ப இதெல்லாம் அவருடைய ராஜ்யம், அவருடைய பூமி, அவருடைய மனுக்குலத்தின் திட்டம். அவர் எதையும் செய்வார். அல்லேலூயா. சர்வாதிகாரியான கர்த்தர். அவர் நியாயம் தீர்க்கிறது அவ்வப்போதும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா முடிவிலே எல்லாருக்கும் சேர்த்து நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதோமில் நியாயம் தீர்க்கப்பட்டு மரித்தவர்கள் உண்டு. அவங்க எல்லாம் இப்ப எங்க இருப்பாங்க? பாதாளத்தில் இருப்பாங்க. அவங்களும் இறுதி நியாய தீர்ப்புக்கு வருவாங்க, அக்கினி கடலுக்கு போவாங்க. அல்லேலூயா. ஆனா இது இடையில மனுஷனுக்கு பயம் உண்டாக்கும்படி, கர்த்தர் சில நோக்கங்களை நிறைவேற்றும்படி இப்படி செய்கிறார். ஸ்தோத்திரம். பட்டணங்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேசங்கள் அழிந்திருக்கிறது. இந்த தேவன் தெரிந்து கொண்ட மக்களுடைய இஸ்ரவேல் தேசம் கூட 10 கோத்திரங்கள் அடங்கின அந்த தேசம் அசீரியருடைய கையிலே சிக்கி சிதறுண்டு போயிட்டு அட்ரஸ் இல்லாம போயிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த மாதிரி தேசங்களை கூட அளிக்கிறார். ஆகவே நியாய தீர்ப்பு என்பது கர்த்தர் அவ்வப்போதும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் வரும் பொழுது மொத்தத்திலையும் நியாய தீர்ப்பை நிச்சயமாக செய்ய போகிறார். இப்ப நான் முக்கியமா அந்த ஓமையின் அடிப்படையிலே நமக்கு கவனிக்க வேண்டியது நியாய தீர்ப்பு. அதான் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நித்திய நியாய தீர்ப்பு இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் படிக்கும் பொழுது முதலாவது 2 கொரிந்தியர் 5:10 ஒன்று சொல்லி இருக்கிறது. அதை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் விசுவாசிகளுக்கு சொல்றார், கொரிந்து சபைக்கு எழுதுறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆனா உண்மையில நடக்க போறது என்னன்னா, நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நம்மை எடுத்துக்கொண்டு அவரோடு சேர்க்க போகிறார். அல்லேலூயா. ஒரு இமைப்பொழுதிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எழும்புவார்கள்.
அவர்களை தொடர்ந்து உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். நாம் ஆகாயத்தில் இயேசுவை சந்தித்து பைபிள் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 4 எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. அப்போ அந்த சத்தியத்துக்கும் இப்போ வாஸ்தவ வசனமும் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. எப்படி அவர் ஒரு இமைப்பொழுதுல நம்மளை பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும் போதே எடுத்துக்கொள்வார், எடுத்துக்கொண்டு அவரோட சேர்த்த பிறகு திரும்ப தள்ளி நில்லுன்னு சொல்லி நியாய தீர்ப்பு பண்ண முடியுமா? பண்ணுவாரா? அது நல்லா இருக்குமா? அப்படின்னா சேர்த்திருக்க கூடாது இல்லையா? அப்படி ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு மூல பாஷையின் அர்த்தங்களை படித்து கொடுக்கப்படுகிற விளக்கம் என்னவென்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட். அதாவது அதுக்கு சரியான ஒரு பொருள் கொடுத்தால் பரிசளிப்பு மேடை என்று சொல்லலாம். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல்ல பரிசளிப்பு பண்றோம். பல காரியங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நடக்கு. அதுவும் ஒரு பக்கம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். யாரு நல்லா செஞ்சிருக்கா அவங்களுக்கு நல்ல பரிசு கொடுக்கணும், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், அது வேல்யூ பண்ணி தான் கொடுக்கணும். ஜட்ஜ் பண்றது தானே. அந்த மாதிரி தான் ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கே ஒழிய மற்ற நியாய தீர்ப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நமக்கு அந்த நியாய தீர்ப்பு கிடையாது. அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சத்திய வசனங்களை கைக்கொண்டு பரிசுத்தாவியின் உதவியோடு பரிசுத்தமாய் வாழ்ந்து நல்ல சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மை இயேசு ஆகாயத்தில் வருகிற ரகசிய வருகையிலே நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. சேர்த்து கொண்டோன்னா என்ன நடக்கும்னா, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார், பிதாவின் சன்னிதானத்தில் கொண்டு நம்மளை நிறுத்துவார். 7 ஆண்டுகள் அவரோடு கூட பிதாவோடும் ஆட்டுக்குட்டியானவராய் இயேசுவோடும் பரலோகத்தில் இருப்போம். அல்லேலூயா. அதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று அழைக்கப்படுகிற நிகழ்ச்சி. அதில் என்ன நடக்கும்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலும் 4-5 அதிகாரங்கள், தானியேல் புஸ்தகத்திலும் நாம சேர்த்து வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த 7 ஆண்டுகள் நடக்க போற நிகழ்ச்சியில மிக முக்கியமாக ஒரு நிகழ்ச்சி, இயேசுவை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த மணவாட்டியாகிய சபையை இயேசு ரத்தம் சிந்தி மரித்து அந்த மணவாட்டியை சம்பாதித்து கொண்டு அவருக்கு முன்னால கொண்டு போயிருக்கார். அதனால இயேசுவை கனம் பண்ணுவார். முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை இயேசு பிதாவின் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளுவார். அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள், குறிப்பாக 6ஆம் அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள், 7 முத்திரைகள், அப்புறம் 7 எக்காளங்கள், அப்புறம் 7 கோப கலசங்கள். இது ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் பொழுது பூமியில என்ன நடக்கும், ஒவ்வொரு எக்காலம் ஊதும் பொழுது பூமியில என்ன நடக்கும், ஒவ்வொரு கோப கலசத்தை தூதர்கள் ஊற்ற ஊற்ற பூமியில என்ன நடக்கும், அதை எழுதியே தந்திருக்கிறார். அந்த தண்டனைகள் அடங்கின ஒரு முத்திரையிட்ட புஸ்தகம் அவர் கையில், பிதா கையில் இருக்கும். அதை யாரும் வாங்கிறதுக்கு அவங்களால முடியாது. இயேசு அதை வாங்க அதிகாரம் பெற்றவர். அல்லேலூயா. வாங்கிட்டு அவர் தான் ஒவ்வொரு முத்திரையா உடைப்பார். முதல் முத்திரை உடைச்சோன்னா அந்தி கிறிஸ்து பூமியில எழும்புவான். அதுலேருந்து அப்படியே அடுத்த கண்டினியூஸா 7 வருஷம் பூமியில நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். இது இங்கே நடந்துட்டு இருக்கும் பொழுதே நம்ம அங்க சேஃபா மகிழ்ச்சியா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தன் சொல்ற நிகழ்ச்சியில் இருப்போம். அல்லேலூயா. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் பிதா இயேசுவை கனம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த கிரியைகளை ஆரம்பிக்கிறாரு. அதோடு கூட இயேசு நம்மை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவரை பேர் சொல்லி அழைத்து நம்மை குறித்து பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்வேன்னு சொன்னாரே, அப்ப செய்வார். அல்லேலூயா. என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன், அறிக்கை பண்ணுவேன். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கு பேரை சொல்லி கூப்பிட்டு நம்மளை நிறுத்தி பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக நம்ம பற்றி அறிக்கை பண்ணுவார். அது மட்டும் இல்ல, அவனவனுடைய இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22:12 சொல்லி இருக்கு இல்லையா? அந்த பலன் தருவது பரிசளிப்பு தான் இந்த கொரிந்தியர்ல வாஸ்த கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறது. அல்லேலூயா.
நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் கொடுக்கிற மாதிரி கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் நமக்கு பலன்களை தருகிறார். அந்த பலன்களை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் அன்னைக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போம். அல்லேலூயா. நியாயம் விசாரிக்கப்படுவதற்காக அல்ல, தண்டிக்கப்படுவதற்காக அல்ல. அப்ப இது ஒன்று நியாய தீர்ப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது நமக்கு நடக்கும். எப்ப நடக்கும்? எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த 7 ஆண்டுகள் வரிசையா நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் அழைத்து கொண்டு பூமிக்கு 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். பூமியிலே அரசாட்சி செய்வார். அவர் பூமியில வரும் பொழுது அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் பிசாசானவனும் சேர்ந்து அவரை எதிர்த்து அவளோடு கூட 10 ராஜாக்களை கூட்டிக் கொண்டு அர்மகதோன்ல யுத்தம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து யுத்தத்தை ஜெயித்து, அர்மகதோன் யுத்தத்தை ஜெயித்து, இயேசு பூமியிலே எருசலேமில் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்து 1000 வருடங்கள் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அது ஆட்சி நடக்கும்போது அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் ஆரம்பத்திலே அர்மகதோன் யுத்தத்தில் அவர் பிடித்து அவனை அக்கினி கடல்ல போட்டுருவார் 2 பேரையும். பிசாசையோ 1000 வருஷத்துக்கு பாதாள குழியிலே சிறை வைப்பார். அப்புறம் 1000 வருஷம் ஆட்சி முடிஞ்ச உடனே அந்த பிசாசை அவிழ்த்து விடுவார். அவன் திரும்ப போய் மக்களை தனக்கு கூட்டிக் கொண்டு இயேசுவை எதிர்த்து எருசலேமை முற்றுகை போடுவான். அதான் எருசலேம் யுத்தம். அந்த எருசலேம் யுத்தம் தான் கடைசி யுத்தம். 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நடக்க போகிற யுத்தம். அந்த யுத்தத்திலே பிதாவானவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த சத்துருக்களை பட்சித்து போடுவார். அல்லேலூயா. அதோடு யுத்தம் முடியும். இந்த பூமிக்கும் அப்புறம் முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் இப்பொழுது இருக்கிற வானத்தையும் பூமியையும் அழித்து புதிய பூமியையும் புதிய வானத்தையும் உருவாக்குவார். அப்பொழுது ஆதாம் முதல் எல்லா மனுஷர்களையும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி கொண்டு அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்துவார். அது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு தான் ரொம்ப பயங்கரமான நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பின் பொழுது நாம் இயேசுவோடு கூட இருப்போமே தவிர இயேசுவால நியாயம் தீர்க்கப்படுகிற கூட்டத்தில் நிற்க மாட்டோம். அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிற இயேசுவோடு நாம் கூட இருப்போம். ஏன்னா எப்பொழுது இயேசுவோடு சேர்க்கப்பட்டாச்சோ எப்பொழுதும் அவருடனே கூட இருப்போம். அதை பற்றியும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. இதுதான் இறுதி நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு தான் மகா பயங்கரமான நியாய தீர்ப்பு. ஜீவ புஸ்தகத்தை திறந்து வைத்து அதில் பேரில்லாத அத்தனை பேரையும் அக்கினி கடலுக்கு அனுப்புவார். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படும்? இயேசுவின் இரத்தத்தால் பாவமர கழுவப்பட்டு ஆத்ம ரட்சிப்படைகிறவர்களுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. ஆகையினால அன்பர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்த வசன சத்தியங்களின் வழியில் நடக்க வேண்டியது மிக அவசியம். அந்த நிலையில் நாம் மரித்தாலும் மரணத்தை பற்றி பயமில்லை. உயிர்த்தெழும்பும் பொழுது இயேசுவின் வருகையிலே உயிர்த்தெழும்புவோம், இயேசுவை சந்திப்போம். அல்லேலூயா. மற்றவர்கள் இது நடக்கிற வரைக்கும் உயிர்த்தெழும்ப மாட்டார்கள். பாவத்தோடு மரித்து பாதாளத்திலே இருப்பார்கள். அவர்களைத்தான் இந்த இறுதி நியாய தீர்ப்பில் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு எஞ்சிய பகுதியிலே எவைகளுக்கு நியாயம் தீர்ப்பார்,
அல்லது எவைகளுக்கு பலன் அளிப்பார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அந்த நமக்கு முதல்ல பலன் அளிக்கிறார் இல்லையா, பலன் அளிக்கிறதிலும் அவர் நம்முடைய கிரியைகளை அளந்து பார்த்து தான். அவருடைய அந்த நியாயத்தில் வித்தியாசமே வராது, பட்சபாதமே கிடையாது, கரெக்டாக செய்வார். அப்போ எவைகளை வைத்து அவர் நமக்கு பலன் அளிக்கிறார் என்கிறதையும் கொஞ்சம் இந்த வசனங்களில் அறிய முடியும். அதே வேளையில் கடைசியில் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும் போதும் தண்டனையும் அளந்து தான் கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரே விதமான தண்டனை இல்லை, எல்லாருக்கும் அக்கினி கடல் தான். ஆனால் அந்த வாதிக்கப்படுகிறது வேதனைப்படுகிறதுல டிஃப்ரெண்டான காரியங்கள் இருக்கு. ஏன்னா கர்த்தர் நீதி நியாயம் நிறைந்தவர், பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா. அவன் செய்த தண்டனைக்கு தப்புக்கு தக்க தண்டனையை கொடுப்பார். அப்போ அதுக்கு எதை எதை பார்க்கிறான்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது. முதலாவது நம்பர் 1 கிரியைகள் அல்லது செய்கைகள். மனுஷனுடைய கிரியைகளும் செய்கைகளும் ஆண்டவரால் நோட் பண்ணி வைக்கப்படுது, பதிவு செய்து வைக்கப்படுகிறது. அது நியாய தீர்ப்பிலே அந்த காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 22:12 சொல்லியிருக்கு, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நமக்கு பலன் அளிப்பதிலும் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 2:6 அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஓசியா 4:9 சொல்லி இருக்கிறது, ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் உண்டு. இங்கே உலகத்தில் விசுவாசியா இருக்கலாம், ஆசாரியனாக அல்லது ஊழியக்காரனா இருக்கலாம். எல்லாருக்கும் அவருடைய கிரியைகளின்படி என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக 2வது நடக்கைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் சுத்தமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்கணும். கை அதிகமாக செய்கிறது கொடுக்கல் வாங்கல், அதில் ரொம்ப உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். அநியாயமாக அநீதியாக ஆண்டோர் பிரியம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. நம்ம வாங்கல் வரத்து வருமானங்கள் சுத்தமுள்ளதாக இருக்கணும். அல்லேலூயா. லஞ்சம் வாங்கக்கூடாது, கைக்கூலி வாங்கக்கூடாது, கொள்ளையடித்த பணத்தில் பங்கு நம்ம கையில் வாங்கக்கூடாது, நம்ம வீட்டில் வரக்கூடாது. இப்போ எல்லாம் கையில் வாங்க மாட்டார்கள், அதுக்கு வேறு வழியை வச்சுருப்பாங்க. எந்த வழியிலையும் அது வரக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநியாய வட்டி வரக்கூடாது. ஆண்டவர் சொல்ல தேவ பிள்ளைகள் பணத்தையே வட்டி கூடாதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாதிரி இந்த மாதிரிப்பட்ட வருமானங்கள், அது மாதிரி நம்முடைய வருமானத்தில் அடுத்தவன் அழியக்கூடாது. நம்ம போதையை விற்றோன்னா போதையை வாங்கி பயன்படுத்துகிற அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டே இருப்பான். அவனை அழித்து நமக்கு ஒரு வருமானம் தேவையில்லை, அது கெட்ட வருமானம். கர்த்தரும் அவன் கெட்டு போனதுக்கு யார் காரணம்னு பார்த்தா நம்மளை தான் சொல்லுவார் நாளைக்கு. இந்த மாதிரி சில பிஸ்னஸ்ஸுகள் இருக்குது. அதுகளில் நம்ம அந்த ஃபீல்டுகளில் என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. அல்லேலூயா. இந்த மாதிரி வருமானங்கள் நமக்கு வரக்கூடாது. சுத்தமாக வாங்கல் சுத்தமாக இருக்கணும், கொடுக்கறதும் சுத்தமாக உண்மையாக இருக்கணும். இவ்வளோ தருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதை பிடிச்சி வச்சுட்டு கொடுக்கறதெல்லாம் தப்பு. அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அப்போ உன்னால் ஆனதை பார்த்துக்கான்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிங்க? இன்றைக்கி அப்படிலாம் நடக்கிறது. நம்ம வாக்குனால சொன்னாலே, எழுதாமல் வாக்குனால சொன்னால் கூட மறக்காமல் கரெக்டாக செய்யணும். அல்லேலூயா. அந்த ஆள் மறந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏன்னா நமக்கு தெரியும் நியாய தீர்ப்பு உண்டு, யாரும் தப்ப முடியாது. அப்போ என்னுடைய கிரியைகள் எல்லா விஷயத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் உங்களுடைய வருமானங்களை எப்பொழுதும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஆண்டவர் பிரியமில்லாத நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. எந்த பொருளாக இருந்தாலும் எந்த பணமாக இருந்தாலும் எதுவும் வரக்கூடாது. கொடுக்கல் வாங்கல், பொதுவாக இந்த கொடுக்கல் வாங்கலில் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, பெண் கொடுத்து பெண் எடுத்தார்கள் அப்படின்னும் பைபிளில் வருது. அதையும் கொடுக்கல் அது இப்போ என்ன கொடுக்கல் வாங்கல்? டவுரி பெரிய தவறு, செய்யவே கூடாது, கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. அதை அந்த மாதிரி ஒரு பணம் நம்ம வீட்டுக்குள்ளே வர வேண்டாம். அல்லேலூயா. ஆண்களை பெற்றவர்களும் ஆண்களும் அதில் உறுதியாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டவுரி பணம் வரவே கூடாது. நம்ம உழைத்து நம்ம சம்பாதிப்போம், அதை வச்சு நம்ம வாழுவோம். ஆனால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற தகப்பன் தாய் அந்த பிள்ளைக்கு தாங்கள் நினைத்ததை கொடுப்பாங்க.
அது அவங்க அந்த பிள்ளைக்கு கொடுக்கறது. அவங்களுக்கு கடமை இருக்குல்ல, பையனுக்கு கொடுக்குற மாதிரி யாருக்கும் கொடுக்கணும், பிள்ளைக்கும் கொடுக்கணும். அது வரும். அதையும் இதையும் வச்சு தான் சேர்த்து வச்சு தான் நீங்கள் வாழணும். கேட்டு வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் டவுரி. டிமாண்ட் பண்ணி வாங்கிறது தான் டவுரி என்று சொல்லுவது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களில் கரெக்டாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் எந்த விஷயம், பிஸ்னஸ் ஆனாலும் சரி, மேரேஜ் ஆனாலும் சரி, எல்லாத்துலேயுமே உண்மையும் சுத்தமாக இருக்கட்டும். நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கட்டும். அல்லேலூயா. புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு, மகிமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. நம்ம கையை வைத்து அல்லேலூயா ஆமேன் என்று சொல்லும் பொழுது அந்த கைகள் சுத்தமுள்ள கைகளாக இருக்கணும். அதனால் பெண்களுக்கு வேண்டான்னு சொல்லலை, 2 பேருக்கும் சுத்தமாக தான் இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் கவனமாக இருங்க. கைகளை வைக்குதல் அப்படின்னு ஒன்று இருக்குது பைபிளில். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கைகளை வைப்போம், வியாதியஸ்தரை சுகமாக்குறதுக்கு கைகளை வைப்போம், அப்புறம் ஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு கைகளை, மூப்பராகிய சங்கத்தார் கைகளை வைப்போம். அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கறதுக்கு, நடவடிக்கை எடுப்பதற்கும் கைகளை வைப்போம். அதில் பைபிள் அப்படி சொல்லியிருக்கு, நீ விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாத, யாருக்கும் திடீர்னு யார் மேலேயும் கைகளை வைக்காதன்னு சொல்லியிருக்கு. அந்த கைகளை வைக்குதலும் நீதி நியாயம் இருக்கணும். சும்மா யாரையோ பிடிச்சி சத்தம் போட்டு ஏதோ ஒரு தண்டனை கண்டனம் அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் இந்த கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா அதுக்குள்ள முறையில் தான் நீங்கள் பண்ணணுமே தவிர சும்மா பிடிச்சிக்கிட்டு எதாவது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு அது பிரியம் அல்ல. அல்லேலூயா. இப்படி எந்தெந்த விஷயங்களில் என்ன கிரியைகள்லாம் நம்ம கை செய்தோ எல்லாவற்றிலும் நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய கைகளின் கிரியைகளுக்கு தக்கதாக அவர் பலன் அளிப்பார். அவர் ஜீவ புஸ்தகத்தை திறந்து நியாயந்தீர்ப்பார்னு சொல்லியிருக்கு. அதோடு கூட புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்கிற வார்த்தையும் வாசிக்க கேட்டோம். இன்னொரு புஸ்தகத்துக்கு பேர் ஞாபக புஸ்தகம். அல்லேலூயா. அந்த ஞாபக புஸ்தகத்திலே நம்முடைய கிரியைகள் எல்லாமே எழுதப்பட்டு வருகிறது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டு வருவார்கள், அதையும் கர்த்தர் கவனித்து கேட்பார், பதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கு. அதனால எல்லாவற்றிலும் கவனம். மெயினாக இப்போ செய்கைகளை பற்றி பார்த்தோம். 2வது நடக்கைகள். யோபு 34:11 வாசிப்போம். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். அவனவனுடைய நடக்கைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கைகளில் வருகிற கிரியைகள் செய்கைகளை கவனிக்கிறது போல நம்முடைய கால்களில் உண்டாகிற நடக்கைகளையும் நாம் கவனிக்க வேண்டியது மிக அவசியம். நடக்கைகளுக்கு தக்கதாகவும் கர்த்தர் நல்ல நடக்கைக்குன்னா நல்ல பலனை தருவார். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் வரும்போதே எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா அது பலனாக மாறும். கெட்ட நடக்கைகளுக்கு கண்டிப்பாக இறுதி நியாய தீர்ப்பிலே தண்டனை உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, உங்களுடைய கால்கள் எங்கெல்லாம் போகுதுன்னு கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். என்னைக்கா ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து உட்கார்ந்து இதெல்லாம் சிந்திக்கணும். எங்கே எது தவறு இருக்கு, என் கால்கள் எங்கெல்லாம் போகிறது, என்ன நோக்கத்தோடு அந்த கால்கள் புறப்பட்டு போகிறது, என் வீட்டு வாசப்படியை விட்டு என் கால்கள் எதுக்காக இறங்கி வெளியே போகிறது, இதை கவனிக்கணும். நல்ல காரியத்துக்காக போகிறோமா, தீமை செய்கிறதுக்காக நம்முடைய கால்கள் போகிறதா, அடுத்தவங்க வீட்டில் போய் வாசலில் போய் கால் வைக்கிறோமே, என்ன நோக்கத்தோடு கால் வைக்கிறோம். இந்த கால்கள் போகிற இடங்களை கவனிக்க வேண்டும். கெட்ட இடங்களுக்கு போகக்கூடாது. கெட்ட காரியங்கள் நடக்கிற இடங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் போகக்கூடாது. போனாலே அதில் பங்காளிகளாக மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கெட்ட காரியங்களில் 4 பேர் செய்வான், நீ 5வது ஆளாக கூட நிற்பான்னு செய்ய மாட்ட, உனக்கும் சேர்த்து தான் அரெஸ்ட் வாரண்ட் வரும், உன் பேரும் எஃப்ஐஆரில் வரும். அப்படி தானே உலகத்தில்? ஆமாம். இல்லை இல்லைன்னு சொன்னால் விட மாட்டான். அப்புறம் நான் ஒன்றும் செய்யலைன்னு நீ நிரூபித்து தான் வெளியே வரணுமே தவிர அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ கூட இருந்தியா இல்லையா அதான் வரும். அதே மாதிரி தான் சவுல் ஸ்தேவானை கல்லெறிஞ்சதா சொல்லலை, ஆனால் கல்லெறிகிறவருடைய வஸ்திரத்தை இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், காத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் உணர்வு வந்த பிறகு சொன்னார், நானும் அந்த ஆளு தான், ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது நானும் அந்த கம்பெனியில் தான் இருந்தேன்னு சொன்னார். அல்லேலூயா. இதுதான் கூட போய் இது ஃப்ரெண்ட்ஷிப்பு
யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோம் நம்ம பார்க்கணும். நம்ம கால்கள் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை தேடி தான் போடும். கால் போகுது, பைக்கு போகிறது, கார் போகிறதெல்லாம் ஒன்று தான், எல்லாம் நடக்க தான். அல்லேலூயா. ஃப்ளைட்டில் போகிறதும் சரி, கப்பலில் போகிறதும் சரி, எல்லாமே நடக்கைகள் தான் நம்முடைய போக்குவரத்துகள். கொடுக்கல் வாங்கல் சொன்ன மாதிரி, கைக்கு கொடுக்கல் வாங்கல் எப்படியோ அது மாதிரி காலுக்கு என்னது? போக்கு வரத்து. போகிறதும் வருகிறதும் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் எப்பொழுதும் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பார் ஸ்கூல் காலேஜ் விடும்போது. என்னன்னு கேட்டால் ஆத்துமாதாயம் பண்ண போகிறேன்னு. கடைசியில் இவருக்கு ஆத்துமாவே நஷ்டப்படுத்தினார். இவர் போகிற நோக்கம் வேற, பெண்களை பார்க்க. கல்லூரி பள்ளி விடும்போது நிறைய பேர் வருவாங்க இல்லையா பஸ் ஸ்டாண்டில், அதை பார்க்கறதுக்கு. பேர் என்ன? ஆத்துமாதாயம். உண்மையாக அந்த கால் எதுக்கு போயிருக்கு? இது வேடிக்கை பார்க்க போயிருக்கு. கடைசியில் அவருடைய ஆத்மாவே அவர் நஷ்டப்படுத்தினார். அதனால எல்லா விஷயத்திலையும் என்ன பேரை வச்சுட்டு என்ன நோக்கத்தோடு செய்கிறோம். கர்த்தர் உள்ளிந்திரியங்களையும் அறிகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய கால்களை நாம் கவனிப்போம். ஆகாத இடங்களில் நிற்கக்கூடாது. அதே வேளையில் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நம்முடைய கால்கள் நிற்க வேண்டிய நேரம் என்ன செய்யணும்? நிற்கணும். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி காரியங்களில் நிற்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் கால்கள் தரித்திருக்கணும். பைபிளில் நிருபத்தில் சொல்லியிருக்கு, சில ஸ்திரீகள் வீட்டிலே அவர்கள் கால்கள் தரித்திருக்காது, சும்மா வீடு வீடாக போயிட்டு பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி தீமோத்தி இதில் பவுல் எழுதுறார். அந்த மாதிரி ஸ்திரீகளை கண்டனம் பண்ணுன்னு சொல்கிறார். அதனால எல்லாருமே அப்படிதான், சும்மா வீடு வீடாக போய் பேசி கோழு குண்டனி சொல்லி அப்புறம் உலகத்தில் கதையை பேச ஆரம்பித்து உள்ளதை இல்லாத சொல்லி சண்டைகளை மூட்டி பிரச்சனைகளை உண்டாக்கி இந்த வேலைகளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல நோக்கத்தோடு போவோம், நல்ல நோக்கத்தோடு வருவோம். நம்முடைய நடைகளுக்கெல்லாம் தக்கதான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சரி, ஆத்துமாதாயத்துக்காக உங்கள் கால் நடந்துச்சுன்னா சுவிசேஷகனுடைய பாதங்களை கர்த்தர் ரசிக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷகனே, நீ சொன்ன வார்த்தை ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துப்பான்னு சொல்லலை, உன் கால் அவ்வளோ அழகாக இருக்குங்கிறார். நீ போகிறதே அவருக்கு அழகு. அல்லேலூயா. நீ பேசுகிற திறமையும் அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் என் மகனே, என் மகளே, என் நற்செய்தியை சுமந்து கொண்டு நீ போகிறாயே, உன் காலை நான் ரசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டார், அதனால் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இன்னைக்கு அந்த ரட்சிப்பை பெற்று நம்முடைய பாதங்கள் ஒரு நாள் பிதாவின் சன்னிதானத்தில் போய் நிற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அந்த காலை வச்சுக்கிட்டு உங்க சுயநலமா வாழ்றீங்களா? உங்க குடும்பத்துக்காக மட்டும் வாழ்றீங்களா? நீங்க கண்டிப்பாக இயேசுவின் சுவிசேஷத்தை சுமந்து புறப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்காக, இயேசுவுக்காக. நான் சின்ன வயதில் இது ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் காட்டாத்த சபையில் பாஸ்டரோடு அந்த இருக்கும்போது வீட்டு கூட்டம், தெருக்கூட்டம் நடத்துவோம். அப்போது வண்டியில் எல்லாம் வச்சு கட்டிட்டு போய் அங்கே போய் ஸ்பீக்கர்லாம் மாட்டி லைட்லாம் மாட்டி பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி போகிற இடத்துல எனக்கு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதில் ஒரு ஐயா ஒருத்தர் வருவார், தவறாமல் வருவார், ஒன்றுமே செய்ய மாட்டார். உள்ளதில் சேர் போட்டிருக்கும், கடைசி சேரில் உட்கார்ந்துருப்பார். ஒரு நாள் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், தம்பி, நான் எதுக்கு உங்களோட இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, ஒரு ஆள்கிட்ட இயேசுவை பற்றி சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் வரேன்னு தெரியுமா? என்னை கண்டாலே சிலவன் பயப்படுவான். பார்த்துக்க, நான் பழைய அந்த ஆளாக்கும். இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கேன், ஆனாலும் நான் கரெக்டாக அங்கே உட்காரதை பார்த்தாலே ஒரு மாதிரிப்பட்ட எதிர்ப்புகள் உங்களுக்கு என்ன செய்யாது. அதுவும் ஒரு ஊழியம் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவருடைய காலு அந்த தள்ளாத நாட்களிலும் அவர் அப்படி உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான். என்ன நோக்கம்னு கர்த்தர் அறிகிறார். அவருக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால அன்பர்களே, வயசாகி போச்சுன்னெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அதை சொல்ல தெரியாது, இதை சொல்ல தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கால்களுக்கு, அந்த கால்களுடைய நடைகளுக்கு நியாய தீர்ப்பு. மூன்றாவது வார்த்தைகள். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும்.
நீதிமொழிகள் 18:20 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. மல்கியா 3:16 அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும் அவருடைய நாமத்தை பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நான் செலக்டிவா சில வசனங்களை சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பா அவைகளை வச்சு நியாயம் தீர்ப்பார். ஏன்னா 1-2 வசனம் இல்லை, பல வசனங்கள் இது சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாம் பேசும் வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வீண் வார்த்தை பேசக்கூடாது. சும்மா யூஸ்லெஸ் வேர்ட்ஸை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கெட்ட வார்த்தைன்னு சொல்றது நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்னா, இந்த அருவருப்பான வார்த்தை பேசுவாங்கல்ல, அதைத்தான் நினைப்போம். ஆனால் அது கெட்ட வார்த்தை என்று சொல்லுவது வெறும் அருவருப்பான வார்த்தைகளை மட்டுமல்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான், பேட் வேர்ட்ஸ். அல்லேலூயா. நம்ம பேசுறது அந்த ஆளுக்கு பிரயோஜனம், அவருக்கு சரியான தகவலை கொடுக்குறோம், அல்ல ஒரு அறிவிப்பை சொல்றோம், ஒரு ஆலோசனை சொல்றோம், அவருடைய பெட்டர்மெண்ட்டுக்காக அதை நம்ம செய்கிறோம். அந்த வார்த்தைகள் தான் நம்ம வாயிலிருந்து வரணுமே தவிர, சும்மா ஆகாத வார்த்தை, வேண்டாத வார்த்தை, அவசியம் இல்லாத வார்த்தை, அதில் கூட திருந்தணும். ஏன்னா சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஓவரா சொற்களை பண்ணும் பொழுது நம்மளை அறியாமலே என்ன வந்துடும், அதில் ஆண்டவர் பிரியம் இல்லாத விஷயம் வந்துடும். அதனால தான் சொற்களை கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. கவனித்து பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலரெல்லாம் சும்மா பேச்சு பேச்சு பேச்சு, என்ன பேச்சுன்னு தெரில, அந்த பேச்சிலேயே பாவம் வருது. அநேகர் தங்களுடைய வாயினாலே நரகத்து போக வேண்டிய பரிதாபம் ஏற்படுகிறது. நிறைய கால் நல்லது செய்து, கை நல்லது செய்து, வாய் கெட்டதை செய்து, எல்லா பகுதியும் கரெக்டாக இருந்தால் தான் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். வார்த்தைகள் என்னென்ன முறையில் இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளுக்கு சீர்திருத்தம் தேவை. நம்முடைய நாவிலே அந்நிய பாஷைகளை கத்த தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நாவு வசனத்தை பேசக்கூடிய நாவு, வசனத்தை வாசிக்கக்கூடிய நாவு. இந்த நாவில் அந்த ஆண்டவர் பிரியமில்லாத எந்த விஷயமும் வரவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது 4வது, பார்வைகளுக்கு. கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, இந்த பார்வைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நியாய தீர்ப்பு தருகிறார். மத்தேயு 5:28-29 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இயேசு பச்சையா பேசி இருக்கிறார். அப்போ நம்ம கண்ணு பார்க்கிறது ஒரே இடத்துல பார்ப்போம், நல்லதுக்கும் பார்க்கலாம், கெட்டதுக்கும் பார்க்கலாம். அது இருதயம் சம்பந்தப்பட்டது. அப்போ அது அடுத்த ஆள் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதை கவனிக்கிறார். ஒரு பார்வை எப்படி இருக்கிறது, இச்சையான பார்வைகள், அப்படிப்பட்ட கெட்ட பார்வை வந்துச்சுன்னா நீ அந்த மாதிரி ஒரு செயலே செய்ததுக்கு அது சமானம் அப்படின்ட்டார். ஆனாலும் உன் கண்ணை பிடுங்கி எரிஞ்சிரு, அப்படியாவது பல்லவத்துக்கு வந்துரு, அந்த கண்ணால் நீ அதுக்கு நரகத்து போற அப்படின்னு இயேசு எச்சரித்திருக்கிறார். ஆகவே கண்ணின் பார்வை கவனமா இருக்கணும். இந்த வசனத்தை கூட கவனிங்க. எசேக்கியேல் 20:8 கொஞ்சம் கவனித்தா தான் புரியும். 20:8 அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் 2 அகம் பண்ணினார்கள். இப்ப பாருங்க, அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் அரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். இதுல கண்களை பற்றி என்ன சொல்றாரு? அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின
அருவருப்புகளை தள்ளி போடாதனால அவங்க மேலே கோபத்தை உக்கிரமாக ஊற்றுவேன், நியாயம் தீர்ப்பேன்னு சொல்கிறார். அதுக்கு ஆங்கிலத்தில் they did not cast out the abominable things with which they feasted their eyes. ஒரு ஆச்சரியமான வார்த்தை. அவர்கள் தங்கள் கண்களுக்கு அருவருப்பானவைகளை கொண்டு விருந்தளித்தார்கள். They feasted their eyes with abominable things. கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை கொண்டு தங்கள் கண்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? விருந்தளித்து கொண்டிருந்தார்கள்னு இங்கிலீஷில் இருக்கு. தமிழில் அவங்க அந்த பார்வையினால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமல் இருந்தாங்கன்னு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவர் கவனிக்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் போன் எல்லாரும் கையில் வந்த பிறகு இது நடந்துகிட்டே இருக்கு. They are feasting their eyes with abominations. அருவருப்புகளை கொண்டு தங்கள் கண்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. யார் உங்களில் யார் அப்படிலாம் செய்கிறீங்க? கவனமாக இருங்க, அதை உடனே அதை சரிப்படுத்துங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய கையின் கிரியைகளை பார்க்கிறார், நம்முடைய காலையும் அதனுடைய நடக்கையும் பார்க்கிறார், நம்முடைய வார்த்தைகளை பார்க்கிறார், நம்முடைய கண்களின் பார்வையும் கூட பார்க்கிறார். அல்லேலூயா. அடுத்து 5வது, அந்தரங்கங்களை பார்த்து அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு 6:18, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமா என்ன செய்வார்? பலன் அளிப்பார், பலனும் தருவார். நீ அந்தரங்கமா ஜெபம் பண்ணினா, அந்தரங்கமா நீ உபவாசம் பண்ணினால், அந்தரங்கமா வெளியே தெரியாம விளம்பரம் பண்ணாம தான தர்மம் செய்தா, அதுக்கெல்லாம் ஆண்டவர் பப்ளிக்கா உனக்கு என்ன செய்வாரு? பலன் அளிப்பார் என்று சொல்லி இருக்கு. அதே நேரத்தில் ரோமர் 2:16 பார்க்கிறோம். 2:16, என் சுவிசேஷத்தின்படியே தேவன், வாசிங்க. சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அல்லேலூயா. அப்போ அந்தரங்கங்கள் அது யாருக்கும் தெரியாது, அதையும் கர்த்தர் கவனிக்கிறார். கவனித்து அந்த அந்தரங்கங்களை குறித்து இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் என்று தெளிவாக வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பொதுவாக மனுஷங்க அந்தரங்கங்களை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அதை கண்டுபிடிக்க நமக்கு தெரியாது இல்லையா. காலையில் கூட நான் சொன்னேன் இல்லை, கர்த்தருடைய பந்தியை பற்றி பேசும் பொழுது, நேற்றைக்கா காலையில் பந்தியை பற்றி பேசும்போது ஒரு ஆளுட்ட அந்தரங்கத்தில் என்ன தப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம கண்டுக்க வேண்டிய தேவையில்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். வெளிப்படையாக வரும்போது தான் நமக்கு இது தெரியும். ஆனால் அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறதையே பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த ஆவியை நிறுத்து பார்க்கிறார்? தராசுல பார்த்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற தன்மைகள் என்கிற ஆவிய. அல்லேலூயா. நீ இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார் இல்லையா. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? சுயநல ஆவி இருக்கா அல்லது அன்பின் ஆவி இருக்கா? அப்படி அதான் அந்த ஸ்பிரிட், அந்த தன்மைகள், அதுதான் அந்த ஆவி. அந்த ஆவிகளை கூட தராசுல வச்சு நிறுத்து பார்க்குற மாதிரி என்ன ஆவி தன்மை நமக்குள்ள இருக்கிறது என்று பார்க்கிறார். அதுலேருந்து அந்த சுபாவங்கள், கேரக்டர் வருது. கேரக்டர் அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் காலையிலையும் பார்த்தோம். சுபாவம், அந்த சாயல் தேவ சாயலாக மாறினா தான் நம்ம அங்கே போக முடியும்னு சொல்லி. ஆனபடினால நம்முடைய அந்தரங்கங்கள் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பரிசேயனே முதல்ல பாத்திரத்தினுடைய உள்புறத்தை என்ன பண்ணு? சுத்தம் பண்ணு. சும்மா வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணி ஷோ காட்டிக்கிட்டு இருக்காத, உட்புறத்தை சுத்தம் பண்ணு. வெளியே நீ நல்ல வெள்ளையுமா வர்ற, ஆனால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கிற, உள்ளுக்கு என்ன இருக்குது? பிரேதம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஆண்டவர் இவ்வளவு பப்ளிக்காக எச்சரித்தது. ஏதோ பரிசேயனுக்கு சொன்னான்னு சொல்லக்கூடாது, நமக்காக எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. யாருக்கோ சொன்னார் தள்ளி விட்டா நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம பெரிய சுத்தவான் போல இருப்போம். உண்மையில சுத்தவான் போல இருக்கணும், சுத்தவானாக இருக்கணும். அல்லேலூயா. சுத்தவான் போல இருக்கிறது இல்லை, சுத்தவானாக இருக்கணும். அப்போ அந்த பைபிளில் இருக்கிற எல்லா எச்சரிப்புகளை நமக்கு எடுத்து இங்கே உரசி பார்க்கணும்.
அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. சில வேளை பிரசங்கம் பண்ணாலே அப்படிதான் சிலர்லாம், இது பாஸ்டர் அவனுக்காகவும் போடுறார், இது இவளுக்கு தான். இவ பெரிய ஜட்ஜி உட்காந்து நியாயம் தீர்த்துட்டு இருக்கா, இல்லை டிராஃபிக் கண்ட்ரோலர் மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிரசங்க வார்த்தையை அனுப்பிட்டு இருப்பாவ போல. இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. வர்ற வசனத்தில் எல்லாத்தையும் முதல்ல நம்ம எடுத்துக்கிடணும். நமக்கு எது தேவை, சில தேவையில்லாத போல தோணும், இருந்தாலும் ஒன்று உரசி பார்க்கறது தப்பு இல்லைல்ல. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம்ல எப்படி இருக்கு, அது நல்லது தானே. அந்தரங்கங்களை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் அப்படி பகிரங்கமாக அதை பார்ப்பார், வெட்ட வெளிச்சமாக பார்ப்பார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. அப்போ அந்தரங்கம்னா என்ன? நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கங்கள். அந்த சிந்தனை ஒன்று நடக்குதுனாலே அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கிறார். அந்த நோவா காலத்தில் ஆண்டு சொல்லும் பொழுது, மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. மனுஷரை பார்த்தார், மனுஷனுடைய இருதயத்தை பார்த்தார், இருதயத்தின் நினைவுகள், சிந்தனையை பார்த்தார். அந்த சிந்தனையினுடைய தோற்றம் எதுல இருந்தாக்கும் அது ஸ்பார்க் ஆகி வருது, எதனாலேயாக்கும் இந்த சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு, அது வரைக்கும் பார்த்து தான் அன்னைக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தெய்வ மக்களே, நம்முடைய அந்தரங்கங்கள் சுத்தமா இருக்கணும். இன்னொன்று, நம்ம அந்தரங்கத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எவ்வளோ கவனமா இருக்கணும். யார் வாசம் பண்றது? சும்மா யாரோவா? பரிசுத்த, அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர். அவர் இதை தெரிஞ்செடுத்து வாசம் பண்றார். நீங்க ரொம்ப பெஸ்ட் ஆளுன்னா, நீங்க பெரிய சுத்தவான்னு சொல்லியா வந்தாரு, நீ உண்மை உள்ளவன் என்று எண்ணி வந்திருக்கிறார். அவரை ஏமாத்தாது, அவரை துக்கப்படுத்தாது, அவரை கஷ்டப்படுத்தாத போட்டு. அதனால ஒரு பெரியவர் உங்க வீட்டில் இருந்தால் அவருக்கு பிரியமானபடி எல்லாம் செய்வீங்களா இல்லையா? நீங்க சில சமயம் ஒன்றுமே சுத்தம் பண்ணவும் மாட்டிய, காலையில் எழும்பி படப்பட வேலைக்கு போகிறதுல தான் நிற்பிய, வீடையும் பெருக்க மாட்டிய, பெட்ஷீட்டையும் மடிக்க மாட்டிய, அப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனால் ஊர்லேருந்து உங்கள் அப்பா நின்னாருன்னா எல்லாம் கரெக்டாக செய்வீங்க. பெரியவர் வீட்டில் இருக்கிறார், அவர் ஏன் வீட்டை பெருக்கலன்னு கேட்டுருவாரு. ஐயோ, அவர் என்ன நினைப்பார்? எப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கும், பாத்திரம்லாம் ரொம்ப விளக்குனதுக்கு மேலே விளக்கி, அவரு கொடுக்கறத ஸ்பெஷலாக கொடுப்போம். அவர் மூக்குக்கிட்ட கொண்டு போனாலே மீன் வாசம் அடிக்கின்றுவார் கப்பில். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம கர்த்தர் நம்மளுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம கண்டபடி நம்ம இருதயமாகிய வீடை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. நல்லா எவ்வளவு சுத்தமா, எவ்வளவு செம்மையா, அழகா வைக்க முடியுமோ. அதான் அந்த தனிமை மிக முக்கியம். எல்லாருக்கும் கொஞ்சம் தனிமை கிடைக்க தான் செய்யும். எவ்வளோ பிஸியாக இருக்கிற ஆளுக்கும் அடிக்கடி தனிமை வரும். தனிமை வரும் பொழுது தான் இங்கே உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியும். என்ன சிந்திக்கிறோம் அதை கவனிக்கணும். கவனிக்கும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கிறத கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஐயோ இதுதான் ஓடிக்கிட்டு இருந்து என் சிந்தனையில், அப்போ நான் சரியில்லையே சொல்லி அதை அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட அதுக்காக நம்ம இடப்படணும். ஆண்டவர் நம்மள்கிட்ட இடப்பட்டு அதை சரி பண்ணி தருவார். அல்லேலூயா. சிலது நம்மளை சரி பண்ண முடியாத கஷ்டமா இருக்கும், ஆனாலும் கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட அதை ஓப்பன் பண்ணணும். மறைத்து வைக்கக்கூடாது. மறைத்து வைக்கிறவன், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதனால இருதயத்தின் சிந்தனைகள் ரொம்ப முக்கியம், அதனுடைய தோற்றங்கள் ரொம்ப முக்கியம். அதெல்லாமே அந்தரங்கத்தை பார்த்து அந்தரங்கத்தை வச்சு நியாய தீர்ப்பு கொடுப்பார். அல்லேலூயா. சரி, 5 விஷயங்களை சொன்னேன். இதுக்காகத்தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பெரிய ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் ஆளாகிடக்கூடாது. நாம் இப்போ இயேசுவை ஆகாயத்தில் சந்திக்க போகிறோமா, இல்லது இயேசுவை அந்த வெள்ளை சிங்காசனத்தில் போய் சந்திக்க போகிறோமா, இதை தீர்மானிக்க வேண்டியது நம்ம தான். தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவமர கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் இயேசுவை எப்போ சந்திப்போம்? ஆகாயத்தில் சந்திப்போம். அது மகிழ்ச்சியானது, வெற்றியானது. ஆனால் அதை மிஸ் பண்ணனா அடுத்தது எங்கே போய் நிற்க வேண்டி வரும்? வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால் போய் நிற்க வேண்டி வரும். அந்த நிலைமை நமக்கு வரவே கூடாது. ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட். உண்மையாக கர்த்தரை நோக்கி பார்த்து
இந்த 5 காரியங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு விஷயம் தெரிஞ்சாச்சு, ஆண்டவர் அப்படியே விட்டுருப்பாரு. திடீர்னு கடைசியில் வலைய இழுப்பார், திடீர்னு கடைசியில் அறிவாளை நீட்டுவார். அது கண்டிப்பாக நடக்கும். அதை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்கு நம்ம ஆயத்தமாகிறது. ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், வேறுபட்டு பரிசுத்த ஆகணும், ஆவிக்குரிய சபையில் சேர்ந்து சத்தியமும் அபிஷேகம் நிறைந்துள்ள சபையில் சேர்ந்து நம்ம ஆவியோடு உண்மையோடு ஆவியோடு சத்தியத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சுபாவம், நம்முடைய சாயல் கிறிஸ்துவின் சாயலாக மாறணும். அதே வேளையில் இன்றைக்கு இந்த 5 விஷயங்களை நான் சொல்லும் பொழுது எல்லாருமே அதை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் மனசு அதுக்கு நேராக திருப்புங்க. உங்கள் கையின் கிரியைகள் எப்படி இருக்கிறது அன்பர்களே? ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நேரம் நம்மை கர்த்தர் சுத்திகரிக்கிற நேரம். இது நல்ல ஒரு நேரம். வாழ்க்கையில் பலன் வரும். ஸ்தோத்திரம். சில வேளை சுத்திகரிக்கப்பட்டால் சில வியாதி ஓடி போயிடும், சில பிசாசின் கிரியை நம்மளை விட்டு ஓடிடும். அது அந்த சுத்திகரிப்பு இல்லாதனால தான் சிலது இருக்கிறது, எல்லான்னு சொல்ல முடியாது, சிலது. அதனால அன்பர்களே, சுத்திகரிப்பு எல்லா விஷயத்துக்கும் நல்லது. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உங்க கிரியைகள் எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். ஏதாவது ஆவியானவர் இப்போ ஸ்கேன் பண்ணி காட்டுறாரா? அதை பற்றி பேசுங்க. ஆண்டவர்கிட்ட நினைவில் கொண்டு வர்றாரா? திடீர்னு உன்னுடைய கிரியை அது சரியில்லை, இது சரியில்லை, எதை கர்த்தர் உணர்த்துகிறாரோ தயவு செய்து உடனே அறிக்கை பண்ணிருங்க. வாயை திறந்து உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணி விட்டு விடுங்க. இனி அதை செய்ய மாட்டேன், என்னை ஒரு விசை மன்னியும் ஐயா. ஆண்டவர் எந்த பாவியும் மன்னிப்பாரு, ஆனால் சொல்லுவாரு இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. நான் குழியிலேருந்து உன்னை தூக்கி விட்டு திரும்ப திரும்ப குழியில் விழுந்துக்கிட்டே இருந்தேன்னா அது நல்லதல்ல. இனி குழியில் விழாம நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கால்கள் எங்கே போகிறது? தம்பி, தங்கச்சி, பெரியவர்களே, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வீட்டில் சொல்லிட்டு எங்கே போகிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா சிந்திங்க. தவறுகளுக்கு ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணுங்க. இந்த இடத்துக்கு போகிறேன்னு எந்த இடத்துக்கு போகிறீங்க? அது நல்ல இடமா கெட்ட இடமா? அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு கர்த்தருக்குள்ளான காரியத்தில் வளர்றீங்களா, கீழே நோக்கி போகிறீங்களா? ஸ்தோத்திரம். அதில் அந்த ஆளோட பேசிகிட்டு இருந்தா, இல்லை அந்த இடத்துக்கு போனால் நான் ரொம்ப சோதனைகளை தேவையில்லாமல் என் இருதயத்தில் சுமந்துட்டு வாரேன், தேவையில்லாத பாவ போராட்டம்லாம் வருது. அப்போ அந்த இடத்த கட் பண்ணுங்க, அதில் போகிறத கட் பண்ணுங்க. வேணா கொஞ்சம் சுற்றி நடந்து கூட போங்களேன். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் அது எனக்கு சோதிக்குது, வேற பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ் ஏறு. கொஞ்சம் நீ அலைஞ்சாலும் பரவாயில்ல, உன்னுடைய ஜீவியத்தை காத்துக்க. ஹல்லேலூயா. உங்கள் கால்களின் நடக்கைகளை கர்த்தர் பார்க்கிறார். இயேசுவை ஆராதிக்கும்படி வருகிறீர்கள், சந்தோஷம். இயேசுக்காக ஆத்துமாதாயம் செய்கிறதுக்கும் இந்த கால்களை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. என்ன செய்யணும்ப்பான்னு கேளுங்க, என்ன செய்யணும்ப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார், சொல்லி தருவார். நான் வாலிபனாக இருந்த பொழுது ஒரு ஜோல்னா பையன் தூக்கி போட்டுட்டு அதில் ஃபுல்லாக ட்ராக்ஸு புதிய ஏற்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். மணிக்கணக்காக ரோட்டில் சுற்றிட்டு ஒன்றை கூட கொடுக்காம அப்படியே வருவேன். என்ன பயம், வெக்கம், தயக்கம், அப்படி தான் இருந்தேன். ஆனால் அந்த மனுஷனையும் ஆண்டவர் பார்த்து இந்த காலை இப்போ இயேசுக்காக ஓடுற பாக்கியத்தை தந்திருக்கிறார். செய்ய தெரியாது, செய்ய பயம், செய்ய வெக்கம். ஆனால் அந்த வீட்டில் நான் சும்மா இருக்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு சுற்றிட்டே இருப்பேன், இப்படி ஆண்டவருக்காக ஆண்டவருக்காகன்னு சொல்லி. நீங்கள் அப்படி கூட செய்யலாம், அதுக்காகத்தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியட்டாலும் சும்மா போய் ரோட்டில் போய் அடுத்த ஆள்கள் பார்க்காம ஜெபம் பண்ணிகிட்டே வாங்க. ஆண்டவரே இந்த வீட்டில் உள்ளவங்களை ரட்சியம்ப்பா, அந்த வீட்டில் உள்ளவங்களை ரட்சியம்ப்பா. ஒவ்வொரு வீடை பாஸ் பண்ணி போகும்போது ஜெபம் பண்ணிகிட்டே வாங்க. அதுவே பெரிய ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முடிஞ்சால் கொஞ்சம் ட்ராக்ஸை கொடுங்க, அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். வெளியே இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்லையாவது ட்ராக்ஸை போட்டுட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வார்த்தைகளை தியானிப்போம், கவனிப்போம். நான் பேசும் வார்த்தைகள் எப்பொழுதும் உமக்கு பிரீதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தியானிக்கிறீங்களா, பேசுறீங்களா? கண்டிப்பா செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. ஒருத்தர் கூட அமைதியா இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். மணிக்கணக்கா பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு கன்வென்ஷன் கூட்டத்தில் 3 நாள் இருந்துட்டு
சும்மா போனோன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. பாருங்க, இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கண்களின் பார்வை எப்படி இருக்கிறது? கண்ணின் காட்சி. எந்த காட்சியை வச்சு கண்ணுக்கு விருந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க? பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், எல்லாரும் சிந்திக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். இதுல ஒன்றும் பாவம் இல்லை, அதுல ஒன்றும் பாவம் இல்லை. உனக்கு வேண்டாத நீ ஏன் பார்க்குற? அதுல பாவம் வரும். பாவம் இல்லைன்னு தோணும், ஆனா பாவம் வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கெல்லாம் ரொம்ப பேர் இதனால கெட்டு போறாங்க. சினிமா சீரியலை பார்த்து பார்த்து கையிலே வந்தாச்சே, ஒளிச்சு ஒளிச்சு பார்த்து, தனியா உட்கார்ந்து பார்த்து, ஐயோ தங்கள் வாழ்க்கையில கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களில் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ தயவு செய்து இன்றைக்கு வாய் திறந்து அறிக்கையிடுங்க. இயேசு அதிலிருந்து உங்களை முழுமையும் தூக்கி எடுப்பாராக, விடுவிப்பாராக. அது பயங்கர கட்டு. இந்த காலத்துல விடுவிக்கப்படணும், விடுவிக்கப்படணும். கண்கள் கெட்டு போகுது, மூளையில கரப்ஷன் ஆகுது, பல பிரச்சனைகள். கழுத்தெலும்புக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. சும்மா செல்போனை கமர்ந்திருந்து பார்த்து பார்த்து கழுத்தெலும்பு பிரச்சனை இப்ப ரொம்ப லீடிங்கா வந்துட்டு இருக்குன்னு மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்றாங்க. என்னெல்லாம் பிரச்சனை வருது? இருதயத்தை அது அசுசிப்படுத்துது, தேவனை விட்டு உன்னை பிரிக்கிறது, தேவனோடு பேசுறதுக்குள்ள நேரத்தை திருடுது, பைபிள் வாசிக்கிற நேரத்தை திருடுது. எத்தனையோ பயங்கரங்களை அது செய்கிறது. உன் இருதயத்தை கெட்டவைகளால் நிரப்புகிறது. Don't feast your eyes with the abominable things. கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை வச்சு உங்க கண்ணுக்கு ஒரு பொழுதும் விருந்து படைச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க பரலோக தரிசனங்களை பார்க்க வேண்டிய பிள்ளைகள், இயேசுவை தரிசிக்க வேண்டிய பிள்ளைகள். கண்களை ஏறெடுத்து அவரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்தரங்கங்களை குறித்து பேசுவோம். ஆண்டவரே, என் பக்கத்துல நிக்க ஆளு கூட காணாத என் அந்தரங்கம், என் சிந்தை, என் சிந்தையின் தோற்றம். ஹல்லேலூயா. மை தாட்ஸ், ஆமென், மை இன்னர் மோட்டிவ்ஸ், எல்லாத்தையும் இயேசுவே உங்க முன்னால திறந்து தருகிறேன் அப்பா, திறந்து தருகிறேன் அப்பா. ஒரு புஸ்தகத்தை திறந்து வைப்பது போல என் உள்ளத்தை திறந்து வைக்கிறேன். நீங்க என்ன சுத்திகரிங்க அப்பா, சுத்திகரிங்க அப்பா. அதுல ஒரு ஜெயம் தாங்கப்பா. எந்த சிந்தனை ஆகாததோ இனி அது வராதபடி என் உள்ளத்துல ஒரு ஜெயத்தை தந்துருங்கப்பா, 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 தந்துருங்கப்பா. என்ன நோக்கம், என்ன மோட்டிவ்ஸ் இருக்கு? ஒவ்வொரு அதுக்காக போட்டு சிந்திச்சுட்டு இருக்கீங்களே, அதோடைய பின்னால இருக்கக்கூடிய அதனுடைய அந்த உந்து சக்தி என்ன, அந்த நோக்கம் என்ன? அதுவே பரிசுத்தமாகணும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி, 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 க்ளோரி. எல்லாரும் கரங்களை தட்டி இப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் வண்ணமாக ஆவியில நிரம்புவோம். ஆமென், 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 ஆமென். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரிபதல ஹந்துர பௌஷல துரபல பரபா லிகபரபா பாபா லகதுல ஹந்து மனியா சபல ஷகதா திஃபன பதல பதல பக்கபல பரபௌஷல பதுரந்தர பௌதரபா லிஃபன பல 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 பரபதுரப துரபலப ஷலபலபா. ஆமென், ஆமென், ஆமென். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise God, praise God, praise God. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. வல்லவர், வல்லவர், சுத்திகரிக்கிறவர், சுத்திகரிக்கிறவர், சுத்திகரிக்கிறவர். ஆமென். சல்லடையினால் சலித்தரித்து கோதுமை மணிகளை ஆமென் வேறுபடுத்துகிறவர். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ள அப்பா, எல்லாருக்குள்ள, பிள்ளைகள் முதல் பெரியோர் வரையில ஒவ்வொருத்தருக்குள்ளே அப்பா ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் அப்பா. நியாய தீர்ப்புக்கு நாங்க ஆளாயிடக்கூடாதப்பா. உங்க சமூகத்துல வந்து பலன்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா, பலன்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு அதிகமா இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் உண்டாகட்டும். டெய்லி சுத்திகரிக்கப்படுகிறவர்களாய். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிரியை செய்யும் அப்பா, கிரியை செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன 2 ஓமைகளின் அடிப்படையிலே இறுதியிலே ஒரு வலை இழுக்கப்படுகிற அனுபவம் உண்டு. நல்ல மீன்கள் கூடையிலும் கெட்ட மீன்கள் தூர எறிந்து போடப்படுகிற அனுபவம் உண்டு என்பதை பார்த்தோம்.
இறுதியிலே அறுவடை உண்டு, அரிவாள் நீட்டப்படும், அறுக்கப்படும். அப்பொழுது நல்ல பயிர்கள், நல்ல கதிர்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், களைகளோ சுட்டரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் மனுக்குலத்தின் முடிவிலும் நடக்க இருக்கிறது. ஆதாமிலே நீர் தொடங்கின மனுக்குலத்தை கடைசியில ஒரு அறுவடைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர். ஆதாம் ஏவாள் என்று அவர்களை நட்டு உண்டாக்கின இந்த மனுக்குலம் என்கிற பயிர் நிலத்தை அறுவடை செய்ய போகிறீர். அதற்கு நாங்கள் ஆயத்தமாகி கூடையில் சேர்க்கப்படுகிறவர்களாக, களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறவர்களாக, மரித்தால் பரதீசில் சேர்க்கப்படுகிறவர்களாக, உயிரோடு இருந்தால் ஆகாயத்தில் உம்மை நேரடியாய் சந்திக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. நாங்கள் ஓடின ஓட்டம், பிரயாசப்பட்டது வீணாய் போகாதபடி அந்த நாளிலே மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, உங்க கையினால கிரீடம் சுட்டப்படத்தக்கதாக எங்களை கட்டாயம் வழிநடத்த வேண்டும் தகப்பனே. சில பகுதிகளை கவனிக்கிறோம், வேறு சில பகுதிகளை விட்டு விடுகிறோம். அந்த நிலைமை எங்களுக்கு இல்லாதபடி எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எல்லா பகுதிகளையும் அறிந்திருக்கிறவர், எல்லா விஷயத்திலும் எங்களை வழி நடத்துகிறவர். உங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து இடம் கொடுத்து உங்களோடு பேசி அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த 3 நாட்கள் கூட்டங்களில் வந்த ஒவ்வொருவரையும் நினைத்தருளும், ஆசீர்வதியும். நீங்க என்ன நோக்கத்தோடு அவங்கள கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் அவர்களுக்குள்ள நிறைவேறட்டும். அநேகருக்குள்ள நல்ல பிரேக் த்ரூஸ் வரட்டும்ப்பா. அநேகருக்கு இது ஒரு டர்னிங் பாயிண்டாக அமையட்டும்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபைகளுக்கும் இது ஒரு பெரிய ஆசீர்வாத நாட்களாக இருக்கட்டும். ஆண்டவர், இதிலே தொடங்கி இருக்கிற பல கிரியைகளை நாங்கள் இனி தொடர்ந்து அனுபவிக்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய பயணங்களில் கூட இருப்பீராக, பாதுகாத்து நடத்துவீராக. ஆண்டவரே, ஆகார பந்தியில் உம்முடைய ஆசீர்வாதம், தெய்வீக சுகம், அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாவதாக. நாங்கள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும், எக்காலம் தொனிக்கும் பொழுது ஆகாயத்தில் வந்து உம்மை சந்திக்க, நாங்கள் ஒருவரை சந்திக்க எங்களை எப்போதும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த கூட்டங்களினால் உண்டாகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும், பாதுகாவலும், நம்மை மறுரூபப்படுத்துகிற அனுபவங்களும் எல்லார் மேலும் தொடர்ந்து உண்டாவதாக. சபைகளின் மேலும் காலாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.